அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதிய ஒரு குறும்படத்தின் நடை சித்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு சுமங்கலி. நான் சுமங்கலி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதைக்குள்ளே போகலாமா? சரி, கதை இப்படி ஸ்டார்ட் ஆகுது. என் பெயர் துளசி, ரோஜா, மும்தாஜ் எதுவாக வேணால் இருக்கலாம். என் வயசு 17. என் சொந்த ஊர் தேனி, வறண்டு போன விவசாய நிலம். என் அக்காவுக்கு 30 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. என் இரண்டாவது அக்காவுக்கு ரெண்டாந்தரமாக தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாண ஆசை இல்லை. விவசாய வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என் கனவில் நிறைய கல்யாணம் நடக்கும். கனவில் விருந்து சாப்பிட்டா அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு விருந்து கனவில் அடிக்கடி வரும். பொதுவாக நான் கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதே இல்லை. கல்யாணம் காட்சின்னா அக்காங்க ஜோடியாக வருவாங்க. எப்போவுமே மச்சான் குடிச்சிட்டு தான் வருவார். கிறிஸ்டியன் கல்யாணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணமகள் அணிந்திருக்கும் வெள்ளை ஆடை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெள்ளை ஆடையில் தேவதையாக பறக்கலாம். யாருக்குத்தான் பறக்க ஆசை இருக்காது சொல்லுங்கள்? யாருக்குத்தான் பறக்கறக்கு ஆசையாக இருக்காது? தேவதைகள் நிறைய படிச்சிருப்பாங்க. சொர்க்கம் எங்கே இருக்குன்னு தேவதைகளுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் கடவுளை பார்க்க முடியுமா? கடவுளை பார்க்குற ஆசையில் கல்யாண ஆசையும் வந்துடுச்சு. தினமும் 16 மணி நேர வேலை, மாதத்தில் ஒரு நாள் லீவு. பொங்கல் தீபாவளினா 4 நாள் ஊருக்கு போய் வரலாம். அப்போது ஊருக்கு போகும் கூட்டத்தில் நானும் இருப்பேன். ரோஜா, மும்தாஜ் மாதிரி எல்லோரும் இருப்போம். உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போன சுகிர்த ராணி திரும்பி வரவே இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறம் 30,000 ரூபாய் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. மதில் சுவர் ஏறி தப்பிச்சவங்களும் உண்டு. எனக்கு நிரந்தரமாக ஊருக்கு போக ஆசை தான். வயலில் ஓடி விளையாடணும்னு, ஊஞ்சல் கட்டணும்னு, முளைப்பாரி தூக்கணும்னு. ஆனால் என் கழுத்தில் சுமங்கலி அட்டை தொங்குதே. நாய் கழுத்தில் விலை காட்டுற அட்டை மாதிரி, துணிக்கு விலை காட்டுற அட்டை மாதிரி. எனக்கு சுமங்கலி ஆக ஆசை தான். ஆனால் யார் யாரோ சுமங்கலி முத்திரை குத்துறது அருவருப்பாக இருக்குது. என்னை சுமங்கலியாக பார்க்குறத விட இரத்தமும் சதையுமாக உள்ள ஒரு மனுஷியாக பாருங்க அப்படி என்று சுப்ரபாரதி மணியன் இந்த சித்திரத்தை முடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? நன்றி, வணக்கம்.